ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிரிட்டோஸ் ஃபேமிலி. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல், எஸ்பெஷலி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இல்லாமல் வாழறதுக்கு ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன். என்னென்னா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்கறதுக்கு. ஆனால் இதுதான் நிஜம். நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் நிஜம். நம்ம காலையில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4:30, 5 வரை ஒரு 4:30, ஒரு 5 மணிக்குள்ள எழுந்துச்சியா தான் நம்ம எல்லா வேலையும் கரெக்டாக முடியும். லைக் ஆஸ் அ உமன், ஆஸ் அ ஒர்க்கிங் மதர் அண்டு ஹவுஸ் எல்லாத்தையும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஆஃபீஸ் வரதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் 2 to 3 hours தான் எனக்கு ஆஃபீஸ் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வேணும் எனக்கு டைம் வேணும் கையில். அப்போ தான் எல்லாமே சுலபமாக நடக்கும். இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். நான் எந்த வேலை முடியும். அதுக்கு நான் 4:30 to 4:45 நடுவில் எழுந்திரிச்சா தான் எல்லா வேலையெல்லாம் கரெக்டாக போகும். அதில் எனக்கு நிறைய டைம் வேறு கிடைக்குது. எனக்கு பர்சனலாக ஏதாவது செய்யறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குது. ஸோ இதுதான் நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் லாஸ்ட் மெனி இயர்ஸ். நம்ம அதில் நம்மளுக்கு என்ன தெரியுமா, மனசில் ஒரு டிப்ரெஷன் லெவலில் நம்ம போக மாட்டோம். எல்லா வேலையும் கரெக்டாக முடியுது அப்படின்னு ஒரு ஒரு மன அமைதி கிடைக்கும். ஒரு சந்தோஷமும் நம்மளுக்கு இருக்கும், நம்ம வேலையெல்லாம் கரெக்டாக ஆகிட்டுதுன்னு. அண்ட் ப்ளஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் எழுந்துச்சு அதாவது அந்த நாள் முழுசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நம்ம. ஸோ எல்லாருமே இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இனிஷியல் டைமில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் 2-3 நாள் அப்படியே அட்லீஸ்ட் 7 to 8 days பழகிட்டு தான் அதே டைமில் நம்மளுக்கு அது நடந்துக்கிட்டே போகும். எந்த ஒரு பிரச்சனை வராது. நம்மளுக்கு காலையில் ஏந்திச்சா நம்மளுக்கு காலையில் ஏந்திக்கணும் அதே ஒரு நம்ம மைண்ட் செட்டில் நம்ம தூங்குவோம். ஸோ நம்ம கரெக்டாக ஏந்திருப்போம். ஸோ இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்னென்னா, நம்ம என்ன சொல்கிறது, காலையில் எழுந்துங்க பாருங்க. அது ப்ரீவியஸ் நைட்டு நம்ம எல்லாம் பிளான் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்யணும். ஸோ வித்வுட் பிளானிங் காலையில் எழுந்துச்சு இல்லை ஒரே டென்ஷன் ஆகும். தூக்கம் சரியே இல்லை. இது ஆஃபீஸில் போனால் பாஸ் டென்ஷனு, அந்த மெயில் அனுப்பல, இந்த மெயில் அனுப்பல, இது டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும், இவங்களுக்கு பதில் சொல்லணும், நம்மளுக்கு எல்ஐசி பணம் கட்டணும், இதெல்லாம் டென்ஷன் ஆகும். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, சாட்டர்டே ஈவினிங் இல்லை சண்டே ஆஃப்டர்நூன் நம்ம அதை ஒரு நோட் பண்ணிக்கணும். டைரியிலையோ இல்லை மொபைலில் ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ அந்த வீக் பூரா நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனுக்கா இன்றைக்கி புதன்கிழமை இது செய்யணும், வியாழக்கிழமை நம்மளுக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு எல்ஐசி கட்டணும், நம்மளுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். ஸோ இது முதல்லேருந்து நீங்கள் என்னென்னா ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மலாம் ஒர்க்கிங் பீப்புள். நம்ம ஆஃபீஸில் பலவிதமான டென்ஷன் இல்லை, கமிட்மெண்ட் இருக்கணும், இது செய்யணும் அது செய்யணும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம அந்த பர்சனல் லைஃப்பை நம்ம மறந்துடுவோம். அப்படி மறக்காமல் இருக்கிறதுக்கு இது நீங்கள் இப்படி நோட் பண்ணியிருந்தால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் சொல்ல வரேன். ஆனால் இன்னொன்று நம்ம இன்க்ளூடிங் மீ, நான் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். நம்மளாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். டென்ஷன் ஆகாமல் இல்லை, நம்ம அது வரதுக்கு என்ன செய்யணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும். இதுதான் ஒரே ஒரு ப்ராக்டிஸ் நான் சொல்கிறேன். எனக்கு அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், என் பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இவ்வளோ குடிச்சிட்டு நான் இப்போ வந்தவுடனே இப்போ மணி இப்போ 10 o'clock ஆகுது. இப்போது நான் ஆஃபீஸ்க்கு 9:20க்கு. ஏன்னா டென்ஷன் இருக்கும்போது நம்ம ஓடி எனக்கு இது வரைக்கும் எத்தனை 2 ஆட்டோ, 2 ட்ரெயின், ஒரு மெட்ரோ பிடிச்சி நான் வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. நான் இதுக்கப்புறம் எனக்கு இங்கேருந்து சாயந்தரம் 5 மணி வரை எனக்கு வேலை செய்யணும். நடுவில் 1/2 hour லஞ்ச் பிரேக். அந்த சமயத்தில் எனக்கு என்ன மோட்டிவேட் பண்ணது ஜஸ்ட் வாட்டர் தான், வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு. நம்ம தண்ணி குடித்தால நம்மளுக்கு டென்ஷன் கம்மியாகிடும். என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ் ஆகும். சரி இது செய்யணும் அது செய்யணும், பத்திரம் நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட கண்டென்ட்ஸ் வீடியோ. ஸோ எல்லோரும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம். இன் ஷார்ட் இதான் சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் 5 o'clock வரை நம்ம எழுந்திரிச்ச காலையில் அது நம்மளுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரிடே, நாட் இன் சண்டே கூட எனக்கு லீவ் எனக்கு மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கிங். சாட்டர்டே ஆஃப் டே சொல்ல வீட்டுக்கு போகிறது கரெக்டாக 4:30, 5 மணி ஆகுது. அது ஃபுல் டே மாதிரி தான் ஆகிடுது. ஸோ சண்டேயாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு பப்ளிக் ஹாலிடேஸோ நம்ம கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு ஆனால் மத்தியானம் நீங்கள் 1/2 hour 1 hour நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் இது குழப்பம் இல்லை. நம்ம காலையில் ஒரு 5 o'clock வரை எழுந்திரிச்சா அது நம்மளுக்கு ரொம்ப லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in next video. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் ஒரு பட்டன் இருக்கும், பெல் பட்டன் மாதிரி. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நான் எப்பப்போ நான் புது வீடியோ போடுறேன் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாதான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. see you next video.